இந்த பிக்சர்ல இருக்கிற பிரிட்ஜ ஒரு நிமிஷம் பாருங்களேன். என்னையா அது? சார் சாப்பிடுங்க சார். ஏய் என்னடா சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் என் ரியாக்ஷனும் இதே மாரி தான் இருந்தது. பட் இது ஏதோ கேம்ஸ்லயோ, மூவிஸ்லயோ வர கிராஃபிக்கல் பிரிட்ஜானா அது கிடையாது. இது உண்மையிலேயே ஜப்பான்ல இருக்கிற ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட நேம் வந்து யஷிமா ஒஹாஷி பிரிட்ஜ். உனக்கு யாரு கொசு கொசுன்னு பேர் வச்சா? சும்மா இரு. இந்த பாலத்தோட உயரம் வந்து 44.7 மீட்டர், அகலம் வந்து 11.3 மீட்டர். இதோட தூரம் வந்து 1.7 கிலோமீட்டர். ஜப்பான்ல இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா, நகோமிங்கிற ஒரு லேக் ஒண்ணு இருக்கு. அந்த லேக்குக்கு 2 சைட்லயும் இருக்கிற லேண்ட்ஸான டொட்டோரி ப்ரீஃபெக்சர், அப்புறம் ஷிமைன் ப்ரீஃபெக்சர்ங்கிற லேண்ட கனெக்ட் பண்றதுக்காக இந்த பிரிட்ஜ 1997ல ஆரம்பிச்சு 2004ல கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4000 வெஹிக்கிள்ஸ்க்கு மேல இந்த பிரிட்ஜ யூஸ் பண்ணி இந்த லேக்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிடா. எதுக்கு இந்த பிரிட்ஜ் இப்படி நெட்ட குத்துக்கு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நெட்ட குத்துக்கெல்லாம் யாரும் கட்டல. எப்போதும் போல எல்லா பிரிட்ஜும் மாரி தான் இதையும் கட்டியிருக்காங்க. பட் ஏன் இது இப்படி தெரியுது அப்படின்னா, இந்த பிரிட்ஜுக்கு நேரா நின்னு கேமராவ லோ ஆங்கிள்ல வச்சு இந்த ஃபோட்டோவ எடுத்ததுனால தான் இது ரொம்ப ஹைட்டாவும், நெட்ட குத்துக்கும் இருக்கிற மாரியும் தெரியுது. உண்மைய சொல்லப்போனா இந்த ஃபோட்டோவால தான் இந்த பிரிட்ஜே ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த மாரி தேவையில்லாத விஷயத்தலாம் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.